ஹலோ வணக்கம். கடந்த மாதம் டிஏ மற்றும் டிஆர்4 4% உயர்த்தி மத்திய அரசு அறிவித்த போதும் ஒரு பிரிவினர் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மார்ச் மாத ஊதியத்தை திருத்தத்துடன் பெறவில்லை. இருப்பினும் இவர்கள் இப்போது திருத்தப்பட்ட ஊதியத்தை ஏப்ரல் மாத சம்பளத்துடன் 3 மாத நிலுவைத் தொகையுடன் பெற வாய்ப்புள்ளது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசு ஊழியர்களுக்கு டிஏ, ஓய்வூதியம் பெறுவர்களுக்கு டிஆர் வழங்கப்படுகிறது. ஜனவரி மற்றும் ஜூலை முதல் அமலுக்கு வரும் வகையில் ஆண்டுக்கு 2 முறை டிஏ மற்றும் டிஆர் உயர்த்தப்படுகிறது. அகவிலைப்படி உயர்வை அறிவிக்கும் போது மார்ச் மாத சம்பளம் வழங்கப்படுவதற்கு முன் நிலுவைத் தொகை வழங்கப்படாது என்று மத்திய அரசு கடந்த மாதம் கூறியது. அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட அலுவலக குறிப்பாணையின்படி மார்ச் 2024 சம்பளம் வழங்கப்படும் தேதிக்கு முன் அகவிலையின்படி நிலுவைத் தொகை செலுத்தப்படாது என கூறப்பட்டிருந்தது. மார்ச் 7 அன்று மத்திய அமைச்சரவை அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்தில் 50%ஆக 4% உயர்த்த ஒப்புதல் அளித்தது. 1 கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் 4% டிஏ உயர்வு ஜனவரி 1, 2024 முதல் அமலுக்கு வந்துள்ளது. இது தவிர ஊழியர்களுக்கு HRA அதிகரிக்கப்பட்டுள்ளது. 4% டிஏ உயர்வை அரசு அதிகரித்துள்ளதால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு சம்பள உயர்வு வாய்ப்பு உள்ளது? ஒருவரின் மாத சம்பளம் ரூபாய் 50,000 மற்றும் அடிப்படை ஊதியமாக 15,000 இருந்தால் அவர் தற்போது அடிப்படை ஊதியத்தில் 46% ரூபாய் 6,900 பெறுகிறார். இருப்பினும் 4% உயர்வுக்கு பிறகு இந்த அரசு ஊழியர்களுக்கு மாதத்திற்கு 7,500 கிடைக்கும். இது முந்தைய 6,900 உடன் ஒப்பிடும்போது ரூபாய் 600 அதிகமாகும். எனவே ஒருவருக்கு மாதம் ரூபாய் 50,000 சம்பளம் ரூபாய் 15,000 அடிப்படை ஊதியமாக இருந்தால் அவருடைய சம்பளம் மாதம் ரூபாய் 600 உயரும். அக்டோபர் 2023 முதல் முந்தைய டிஏ உயர்வில் மத்திய அரசு அகவிலைப்படியை 46% உயர்த்தியது. அகில இந்திய TBY-1IWஇன் 12 மாத சராசரி ஊதியத்தின் 1% அதிகரிப்பின் அடிப்படையில் டிஏ மற்றும் டிஆர் உயர்வு தீர்மானிக்கப்படுகிறது. மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1 மற்றும் ஜூலை 1 ஆகிய தேதிகளில் கொடுப்பனவுகளை மாற்றி அமைத்தாலும் பொதுவாக மார்ச் மற்றும் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் இந்த முடிவு அறிவிக்கப்படும்.